புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுவதற்கு பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சிபிஎஸ்இ ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி 2026-27 கல்வியாண்டு முதல் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. ஆங்கிலத்துடன் 2 இந்திய மொழிகள் கட்டாயம் என்பதால் புதுச்சேரியில் தமிழுடன் இந்தியும் கட்டாயமாக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்படுவதற்கு பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சிபிஎஸ்இ கொண்டு வந்தது மிகவும் வரவேற்கக்கூடியது. ஏன்னா பொதுத் தேர்வு நடத்தி அதுக்கு பங்கேற்கிறதுக்கான மாணவர்கள் பங்கேற்கணும். அது பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அனைத்து பள்ளிகளும் சிபிஎஸ்இ கொண்டு வந்து மாணவர்களுக்கு அதுக்கான தகுதி வளர்த்துக்கிறதுக்கான முதல்ல நன்றி தெரிவிக்கிறோம். இந்த சூழ்நிலையில பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரெஞ்சு மொழியில் படித்த பசங்க நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க சொல்லுங்க. பிரெஞ்சுக்கு நம்ம புதுச்சேரிக்கு பிரெஞ்சு கலாச்சாரத்தை பயன்படுத்தினால நிறைய சலுகைகள் கிடைக்கும். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையில பிரெஞ்சு நீக்கப்படுவதனால புதுச்சேரி மாணவர்களும் மக்களும் பாதிக்கப்படுவாங்க. புதுச்சேரி பிரெஞ்சு இந்தியத்தினோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில இங்க புதுச்சேரி மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக இங்க எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்க முடியாதுங்கிறது ஆண்டாண்டு காலமாக ஷரத்துகளிலேயே குறிப்பிட்டிருக்க உண்டு. அதையும் தாண்டி இன்னைக்கு இந்தி நேரடியாக திணிக்கப்பட்டிருக்கு. பிரெஞ்சு படித்த ஆசிரியர்களுடைய வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாயிருக்கு. இன்னைக்கு அரசு பள்ளிகள்லயே இன்னைக்கு மும்மொழியாக இருந்த போதிலும் கூட பிரெஞ்சை 3வது மொழியாகவோ 2வது மொழியாகவோ எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பு நேரடியாக தடைப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்க தனியார்ல போயிட்டு பிரெஞ்சு படிக்கணும் அப்படின்னா குறைந்தது 50,000 இருந்து 1,00,000 வரைக்கும் செலவு பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு பிரெஞ்சு படிக்க முடியும் அப்படிங்கிற இன்னைக்கு இந்த சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை தான்